விபத்தில் சிக்கிய காமெடி நடிகர் சூரி வெளியான அந்த துயர் செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமாக கண் கலங்க வச்சிருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட சுகத்தில் மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமா எத்தனையோ நடிகர் நடிகைகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு காமெடி தான் முதல்ல வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவர் சூரி. இந்த படத்துல இவருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு காமெடி கதாபாத்திரம். இவரு இந்த படத்தின் மூலமா அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல காமெடி கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சாரு. இவரு கண்டிப்பா வடிவேலு, சூரி மாதிரி சந்தானம் மாதிரி பெரிய ஒரு காமெடினா ஆக போறாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவருடைய நடிப்பு திறமையும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கிராமத்து காமெடி நடிகனா சூரி பண்ண காமெடி அட்டூழியங்கள் எல்லாமே அடுத்தடுத்த படங்கள்ல அவருக்கு தனி ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுச்சு. அதன் மூலயமா அவரும் தொடர்ந்து தன்னுடைய அற்புதமான திறமைகளை மக்களுக்கு நிரூபிக்க ஆரம்பித்தாரு. அதன் மூலயமா ஒரு அழிக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு நடிகர் சூரி. இப்படி நடிகர் சூரி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர்களுக்கு சிறந்த துணை காமெடி நடிகனா மாறினாரு. அப்படி சந்தானம் திடீர்னு சினிமாவில் ஹீரோவா மாறின அந்த நேரத்துல ஏற்பட்ட அந்த கேப் சூரிக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதன் பிறகு சூரி ஒரே வருடத்துல 15-20 படங்களுக்கு காமெடி நடிகனா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி தமிழ் சினிமாவை தனது கையில கட்டி போட்டாரு. அப்படி சூரி நடித்த எல்லா படங்களும் அவருடைய காமெடி திறமைகளை ரொம்ப அற்புதமா வெளிப்பட்டுனுச்சு. அவரும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சாரு. இப்படி சூரி தொடர்ந்து தமிழ் சினிமால காமெடி நடிகனா நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லா காமெடி நடிகர்களும் ஒரு கட்டத்துல பண்ற அதே விஷயத்த சூரியும் பண்ணாரு. அதாவது திடீர்னு காமெடினா இல்லாம நடிகரா மாறினாரு, ஹீரோவா உருவெடுத்தாரு. அவர் நடித்த முதல் படம், அதுவும் குறிப்பா வெற்றிமாறன் கூட அவர் பண்ண அந்த முதல் படம் அவருடைய காமெடி கதாபாத்திரத்தை மறந்து அவர் ஒரு ஹீரோவா எல்லார் கண்மணியும் நிப்பாட்டுனுச்சு. அவர் நடித்த அந்த விடுதலை திரைப்படம் அவருக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுத்துச்சு. இந்த படம் ஓகே, அடுத்தடுத்து அதை தொடர்ந்து சூரி இதுக்கப்புறம் நான் ஹீரோவா நடிக்க போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவர் நடித்த அடுத்தடுத்த திரைப்படங்கள் எல்லாமே சூரிக்கு இன்னும் நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுச்சு. எல்லாரும் பண்ண அதே தவிர பண்ணாம சூரி கதைக்கு வாய்ப்பு கழிச்சாரு. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சூரி நடிச்ச அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே அவருக்கு பயங்கர ஹிட் கொடுத்துச்சு. இதனால சூரி ஒரு காமெடியனா இல்லாம இப்போ ஹீரோவா தமிழ் சினிமால அறியப்பட்டிருக்காரு. ரசிகர்களும் அவரை ஒரு ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்க. அதற்கேற்ற மாதிரி தனது உடல் அமைப்பு, தனது ஹேர் ஸ்டைல், தனது லுக்குன்னு எல்லாத்தையும் மாத்தி ஒரு சிறந்த நடிகருக்கான அனைத்து விஷயத்தையும் தனது திறமையான நடிப்பால சூரி இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்காரு. சூரி இப்போ அடுத்தடுத்த ஒரு 5 படங்கள்ல ஹீரோவா நடிக்கக்கூடிய வேலைகள்ல கமிட்டா இருக்காரு. அதற்காக அடுத்தடுத்த படங்கள்ல படு பிஸியா கமிட் ஆகி சூரி இப்போ தொடர்ந்து பிஸியாவும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி அடுத்து சூர்யாவுடைய எந்த படம் வெளியாக போகுது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. அப்படி காத்துட்டு இருந்த சூரிய ரசிகர்களுக்கு வெளிவந்திருக்க மிக முக்கியமான துயர் செய்தி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு முக்கியமான திரைப்படத்துல ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சூரிக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய விபத்து அவரை உருக்கொலைய வச்சிருக்கு. மிக மிக ஒரு மோசமான நிலைமையில சூரி இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு இருக்கதா வெளியாயிருக்க அந்த மருத்துவ குறிப்பு இணையத்தில் வெளியாகி சூரிய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா திரைப்படங்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.